சென்னை மௌலிவாக்கம் பகுதியில் ஆபத்தான நிலையில் இருந்த கட்டடம் நேற்று இடிக்கப்பட்டது. அங்கு தற்போதுள்ள நிலவரம் குறித்த தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் ரமேஷ். மௌலிவாக்கத்தில் 11 மாடி கட்டிடம் தகர்க்கப்பட்ட இடத்தில் நாம் இருக்கிறோம். அந்த காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் செந்தில்குமரன் உங்களுக்கு காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான டன் காங்கிரீட் குவியல்கள் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்கிறீர்கள். 11 மாடி கட்டிடம் உள்நோக்கி வெடித்தல் என்ற ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இங்கே தகர்க்கப்பட்டதன் அடிப்படையிலே பல ஆயிரக்கணக்கான டன் அந்த காங்கிரீட் இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே 2014 ஜூன் மாதம் 28ஆம் தேதி முதல் கட்டிடம் அந்த இடி மின்னலின் போது விழுந்த பொழுது கிட்டத்தட்ட பல வீடுகள் சேதமடைந்தன. அந்த வீடுகளில் இருக்கக்கூடிய உரிமையாளர்கள் தற்பொழுது இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த கட்டடம் பாதுகாப்பில்லாத ஒரு சூழ்நிலையில் இருந்ததால் அந்த கட்டிடத்திற்கும் உள்ளேயும் யாரும் விடாமல் இருந்ததால் அந்த பகுதி சீல் வைக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது அவர்களுக்கும் விடிவு ஏற்பட்டிருக்கிறது. அருகில் உள்ள பள்ளி நீண்ட காலமாக 2.5 ஆண்டு காலமாக மூடியிருந்தது. அதுக்கும் திறப்பதற்கான ஏற்பாடுகளை அதிகாரிகள் எடுத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இது பார்த்தீங்கன்னா இதன் மூலமாக காலையில் சிஎம்டி அதிகாரிகள் மற்றும் காஞ்சிபுர வருவாய்த்துறை அதிகாரிகள் காலையில் இந்த பகுதியில் ஆய்வு செய்திருக்கிறார்கள். இங்கே மண் பரிசோதனை செய்யப்பட இருக்கிறது. கிட்டத்தட்ட அந்த மண் பரிசோதனை செய்யப்பட்டு அது அறிக்கையாக தாக்கல் செய்யப்படுகிறது. நீதிமன்றத்தில் இது முறைப்படி அந்த இடித்ததற்கான அந்த அறிக்கையையும் வருவாய்த்துறை சார்பிலே சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக இந்த 11 மாடி அடுக்குமாடி குடியிருப்பில் பல்வேறு மக்கள் வீடு வாங்கியிருந்தாங்க. தற்பொழுது அவர்களும் தங்களுடைய நிவாரணம் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து வருகிறார்கள். அவர்களும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்கப்படுவது. இந்த பகுதியை பார்ப்பதற்காக ஏராளமான பொதுமக்கள் காலையிலிருந்து இங்கு செல்ஃபி எடுக்கிற மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் கூட பண்ணிட்டு இருந்ததையும் நம்மால் பார்க்க முடிந்தது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் செந்தில் குமரனுடன் ரமேஷ்.